என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்திலிருந்து தான் தொடங்கியது. கவிப்பேரரசு வைரமுத்து. அப்படி எல்லா புரட்சிகர மாறுதலும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவித்து விட முடியாத உலகத்தீரே, என் அருமை பெருமக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் லெனினியம், அப்படித்தான் பௌத்தம், அப்படித்தான் சமணம், அப்படித்தான் வைணவம், அப்படித்தான் கிறிஸ்தவம், அப்படித்தான் இஸ்லாம், எல்லாம் அப்படித்தான். இவர் யார் சொல்வதற்கென்று தள்ளிவித்து விட முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாளைக்கு 40 பேர், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 4 லட்சம் பேர், நாளைக்கு 4 கோடி பேர், அப்புறம் நாடே கேட்கும், அப்புறம் உலகம் பார்க்கும். இதுதான் உலகம் முழுமைக்கும் நிகழ்ந்த வரலாறு. தனி ஒரு மனிதன் சீமான் 36 லட்சம் ஓட்டு. என் நிலையில் நின்று வென்று காட்டு, என் அளவுக்கு ஓட்டை பெற்று காட்டு. நான் அரசியலை விட்டு விலகிறேன். எனக்கு தந்த நெருக்கடி. 6 தேர்தல்களில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள். வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம், இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா? அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு, வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயல அவன் தம்பி தங்கைகளையும் பார்த்து, என்ன பயம், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ என்ன பெரிய பரமாத்மா, பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தலை போட்டி போடல? ஏன் போடல? ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்க வா, நான் நேரில் நிக்கிறேன், நீ நில்லு வா. என்னை விட ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பார்த்துருவோம். இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன், திமுக நாம் தமிழர் ரெண்டே பேரு. சாராய கடை, கல்லு கடை ரெண்டும் மோதுவோம், வா மோதுவோம். கூட்டணி நீட்டணி சீட்டணிலாம் எல்லாம் தள்ளிவிடு. ஸ்டாலின் சீமான், கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், நேருக்கு நேரம் மோதுவோம். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில். திராவிடம் உறுதியாக நின்றால் ஏது இந்தியம்? ஏது? நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமேது இங்கே? எப்படி காங்கிரஸ், எப்படி பாரதிய ஜனதா, இந்த திராவிட கட்சிகள் தோளில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது? ஏது? எங்கே இருப்பார்கள் இவர்கள்? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். நிக்க சொல்லு பாப்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இப்படி பாருங்க, ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க, ஒரு சினிமா, ஒரு படம். சாராயம் யாரு விப்பா? எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விற்பா, கள்ளக்கடத்தல் செய்வான். இவன் மலையை வெட்டி மணலை வெட்டி கடத்துறான், அதுவும் கள்ளக்கடத்தல் தான், கொள்ள கூட்டம் தான். எல்லாவற்றுக்கும் காசு வைப்பான். ஒருத்தன் புதுசா கட்டடம் கட்டுறானா, 10 ரவுடி வந்து காரை போட்டு, அண்ணனுக்கு வந்து 30% 30 விழுக்காடுக்கு அங்கே வந்துடணும், கமிஷன் வந்துடணும். இது யாரு கேப்பா? வில்ல, கெட்டவன், டான், அயோக்கிய பையன், திருட்டு பையன் கேட்பான், கெட்டவன். கமிஷன் யாரு கேப்பா? அவன் தான். எல்லா திருட்டு வேலையாப்பா? ரோடு போடுறதா கமிஷன், குளம் வெட்டுறதா கமிஷன், ஏரிய தூர் வர்றதா கமிஷன். இதெல்லாம் யார் செய்வா? கெட்டவன். இதெல்லாம் யார் எடுப்பா? ஹீரோ. இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார்? இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். வில்லை யார்? திராவிட மாடல் கோஷ்டி. இதெல்லாம் தடுக்க போற ஹீரோ யார்? பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய கோஷ்டி. ரெண்டுக்கும் சண்டை. அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. தினம் ஜெபிக்கிறீங்க, தினம் தொழுறீங்க, தினம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க. ஆனால்
இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெல்ல விடுறீங்க. இது எப்படி உங்களால சகித்துக்கிற முடியுது? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தர், பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள். அவர்களுக்கு ஒரு கொடுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு? தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பயண இதில் செலவுக்கு கட்டணம், அந்த காசை கொடுத்துருக்கா அரசு? தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு? கொடுத்துருக்கா? இல்லை, காசு இல்லை. என்ன காசு இல்லை? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு, எத்தனையோ வீரர்கள் உடல். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான், பயிர் வாடியதென்று உயிர் வாடி விஷத்தை குடிச்சு செத்துருக்கான், நிலத்துக்குள்ளே செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டுருக்க, 400 பேர் செத்துருக்கான். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க? இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா? நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கா? சந்தனக்கட்டை வெட்ட போன, செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழன். அவனுக்கு வாரிசு இல்லை, அவனுக்கு சந்ததி இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. எதுக்கு போனா? மாளிகை கட்டவா? பங்களா கட்டி வாழவா? வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா? இல்ல, வயிற்று பசிக்கு புள்ளகுட்டி காப்பாத்த பொழப்புக்கு போனான். அவன் செம்மரக்கட்டை வெட்டும்போது ஒரு பார்த்தாரா? இல்லை, சுட்டான் போட்டான். கண்டிச்சது உண்டா? சந்திரபாபு எழுத்து பேசிக்கல, அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு, நானும் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தியா? 10 லட்சம் கொடுத்தியா? 1 லட்சம் கொடுத்தியா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தூத்துக்குடியில் செத்து போனா 37 பேர் இந்த வெள்ளத்தில். இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த? 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு நான் என் சித்தப்பேன். 100 ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில். பல மாடுகள், 100 மாடுகள் போயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு, தென்னை சாஞ்சிருச்சு, கரும்பு அழிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? சாராயம், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? என்னது இது? எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10,000. எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. இது அரசுக்கு தெரியாது. இதில் எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து அதுக்கு நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தயவு செய்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தால் மூடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊற்ற போகிறது? யார்? ஐயா ஸ்டாலினா, இல்லை எங்கள் அண்ணன் கமலஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 ounce தாங்க. போங்க போங்க, 2 ounce தான். இது எப்படி? போகிறவன்லாம் பதாக வச்சுருக்கு, படிச்சுட்டே அளவாக குடிக்கணுமாம்டாடே. இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்கள் எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? நாம் போற்றிய, மதித்த, நேசித்த எங்கள் அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் எங்கே போகிறது? எங்கே போகிறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது ஓடும்போது. ஆனால் தலையை வச்சு முட்டு கொடுக்குறத நான் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் பெரிதும் நேசித்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் தான் இருந்து வளர்ந்தோம். அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொல்கிறான்ல 38.5 விழுக்காடு அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன தெரியுமா? அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யல. ஆனால் இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில்.
இங்கே என் தம்பி கூட பேசு, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம், சாராயம் சாராயம் தான்டா. விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம், விஷம் விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா? ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும்? இவங்களை ஒழிக்கணும். இவங்களை ஒழிக்கணும் என்னணும்? ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளோதான் செய்யணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை, கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்கள் பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளாக என் ஸ்டேட்டஸோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்லை. அதில் எலியை கொல்றதுக்கு எலி பேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க. 2 திருநங்கை இல்லம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாற்றிய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, 3 ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டை சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது.